இப்பதிவில் நாம் ஜாதக ரீதியாக நீர் யோகத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மிதுன லக்னம், மிதுனத்தில் புதன், சிம்மத்தில் குரு, கன்னியில் கேது, மீனத்தில் ராகு மற்றும் சனி, மேசத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். ஒருவருக்கு நீர் வகையில் பாக்கியம் இருக்க வேண்டுமெனில் அவரது ஜாதகத்தில் சந்திரனும் கடகராசியும் சிறப்பாக அமைய வேண்டும். லக்னத்துக்கு 4ஆம் பாவமும் நீர்வளம் பற்றி கூறும். மேற்கண்ட ஜாதகத்தில் கடகராசிக்கு இருபுறமும் புதனும் குருவும் இருக்கின்றனர். கடகராசிக்கு பாவிகள் பார்வை எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடகாதிபதி சந்திரன் லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் நீர்க்கிரகம் என்று யோதிடத்தில் அழைக்கப்படும் சுக்கிரனின் சாரத்தில் பரணி 2இல் இருக்கின்றார். சந்திரன் என்ற வீட்டதிபதி செவ்வாய் சந்திரன் உச்சமடையும் ரோகிணி 3இல் இருக்கின்றார். நீர் ராசியான விருச்சிகத்தை, அதாவது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகின்றார் செவ்வாய். ஜாதகத்தில் மற்றொரு நீர் ராசியான மீனம் மட்டுமே தீய கிரக சேர்க்கையால், அதாவது சனி மற்றும் ராகு சேர்க்கையால் பாதிக்கப்பட்டுள்ளது. மற்ற இரு ராசிகளான கடகம் மற்றும் விருச்சிகம் அவ்வளவிற்கு பாதிக்கப்படவில்லை. சூரியன் நேருக்கு நேர் பார்த்தாலும் கூட அது அவருக்கு நட்பு வீடு. செவ்வாய் நேருக்கு நேர் பார்த்தாலும் அது அவரது சொந்த வீடு. சுக்கிரனும் செவ்வாயும் சூரியனை விட்டு 5 பாகைக்கு மேல் விலகி நிற்பதால் பெரிய அளவில் அஸ்தங்க தோஷம் இல்லை. மீனத்தில் நிற்கும் ராகுவும் குருவை போன்றே செயல்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட ஜாதகத்தில் 4ஆம் பாவம் 4இல் நின்ற கிரகம் 4ஆம் அதிபதி 4இன் எதிர்பாவமான 10ஆம் பாவத்தில் இருந்து 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் இவைகளை வைத்து கிணற்றில் நீர் வளத்தை அறியலாம். இந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவம் தெற்கு திசையை குறிக்கும் கன்னிராசியாகிய அதில் தென்மேற்கு திசையை குறிக்கும் கேது அமைந்து மேற்கு திசையை குறிக்கும் ராகு சனியால் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் இருந்து பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பால் இந்த ஜாதகரின் நிலத்தில் தென்மேற்கு திசையில் இவரது கிணறு அமைந்துள்ளது என்று சொல்லலாம். மேற்கண்ட ஜாதகரின் நிலத்தில் உள்ள கிணற்றில் சந்திர தசை வரை நீர்வளம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இங்கு ராசிப்படி பார்த்தாலும் 4ஆம் வீடு கடகம், செவ்வாய் திசையில் நீர்வளம் சற்றே குறைந்தது. ஏனெனில் விருச்சிகம் சிறிய அளவிலான நீர்ப்பரப்பை குறிக்கும் இடம். பூமிக்காரகன் லக்னத்துக்கு 12இல் மறைந்ததால் செவ்வாய் திசையில் நிலத்தை குத்தகைக்கு விட்டுவிட்டு வேலை நிமித்தம் ஜாதகர் சொந்த ஊரை விட்டு வெளியேறினார். தற்போது ராகு திசையிலும் கிணற்றில் நீர் வற்றிவிடவில்லை, ஓரளவு உள்ளது. ஒருவர் ஆழ்துளை கிணறு போட்டிருக்கின்றார், அதில் போதிய அளவு நீர் கிடைக்கவில்லை. கிடைக்கின்ற அந்த நீரையே பயன்படுத்தினால் நீர் ஊறுமா அல்லது இதே போன்று வேறு மற்றொரு கிணறு போட வேண்டுமா? இந்த கேள்வி கேட்கும் போது அந்த பிரசன்ன ரீதியாக நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த பிரசன்னம் இங்கு உதயம் தனுசில் அமைந்துள்ளது. அந்த பிரசன்னத்தை போடும்போது அமைந்த கிரகங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். தனுசில் புகழ், மகரத்தில் மால், மீனத்தில் பொன், மேஷத்தில் சேய், மிதுனத்தில் கதிர், கடகத்தில் பாம்பு, கன்னியில் மதி, துலாத்தில் மந்தன். இங்கு புகர் என்பது சுக்கிரனையும், மால் என்பது புதனையும், பொன் என்பது குருவையும், சேய் என்பது செவ்வாயையும், கதிர் என்பது சூரியனையும், பாம்பு என்பது ராகுவையும், மதி என்பது சந்திரனையும், மந்தன் என்பது சனியையும் குறிக்கும். இங்கு உதய தனுசில் இருக்கின்றது, ஆரூடம் மிதுனத்தில் இருக்கின்றது, கவிப்பு துலாத்தில் இருக்கின்றது. இங்கு உதயம் தனுசில் அமைந்துள்ளது. உதயம் நீரற்ற வன ராசியான தனுசில் வந்திருக்கின்றது.
உதயத்துக்கு நேரேழில் மிதுனத்தில் ஆரூடம் வருகிறது. உபய ராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். உதயத்துக்கு பாதகத்தில் நீரில்லா ராசியான மிதுனத்தில் ஆரூடம் அமைந்துள்ளது. இது ஜாதகர் செய்துவிட்ட செயலின் தன்மையை குறிக்கிறது. உதயத்துக்கு லாபத்தில் நீர் ராசியான துலாத்தில் கவிப்பு அமைந்தது சிறப்பு. எனினும் கவிப்பில் கடக ராசி அதிபதியும் பிரதான நீர் கிரகமுமான சந்திரன் உள்வட்டத்தில் அமைந்திருக்கின்றது. கவிப்பு உதயத்துக்கு 8இல் கடகத்தில் நீசம் பெற்று நிற்கும் செவ்வாயின் சாரம் சித்திரை 4இல் நிற்கிறது. இவை அனைத்தும் ஜாதகர் துளையிட்ட ஆழ்துளை கிணற்றின் நீர்வளம் சிறப்பில்லை, நீர்வளம் சிறப்பான ஒன்றாக இல்லை என்பதை காட்டுகிறது. குறிப்பாக கவிப்பில் உள்வட்ட சந்திரன் அமைந்தது நீர்வளம் பாதிக்கப்பட்டதை தெளிவாக உணர்த்துகிறது. ஆனால் கவிப்பு உதயத்துக்கு 11 நிற்பதால் நீர்வளம் முற்றிலும் பாதிக்கப்படவில்லை என்பதை காட்டுகிறது. உதயத்தில் நீர்க்கிரகமான யாம சுக்கிரன் அமைந்துள்ளது ஓரளவு சிறப்பு என்றாலும் உதயாதிபதி குரு உள்வட்டத்தில் வக்கிரம் பெற்று மற்றொரு நீரில்லா ராசியான கும்பத்தில் அமைந்துள்ளது. அது பாதிப்பை கொடுக்கிறது. அப்படி அமைந்திருக்கிறதே ஒரு பாதிப்பு. உதயத்துக்கு 10ஆம் இடத்தில் நீர் ராசியான கன்னியில் யாமசந்திரன் சுயசாரமான ஹஸ்தத்தில் அமைந்துள்ளார். இது நீர் பிரசன்னம் என்பதையும் கேள்வியின் தன்மையையும் கூறுகிறது. இது நீர் பிரசன்னம் என்பதையும் கேள்வியின் தன்மையையும் எடுத்து கூறுகிறது. உதயத்துக்கு 4ஆம் இடமான மீனத்தில் யாமகுரு ராகுவோடு இணைந்து வக்கிரம் பெற்று நிற்கின்றார். பாதகாதிபதி புதனின் சாரத்தில் ரேவதி 2இல் நிற்கிறார். இந்த அமைப்பும் கேள்வியாளருக்கு சிறந்த நீர்யோகத்தை காட்டவில்லை. தனுசு உதய கதிர்கள் 6, உதயத்தில் நிற்கும் சுக்கிரனின் கதிர்கள் 20. எனவே உதயத்துக்கு மொத்தம் 26 கதிர்கள். 26இன் 3 மடங்கு 78 ஆகும். 780 அடி ஆழ்துளை கிணறு ஆழ்துளை போட்டிருக்க வேண்டும். கேள்வியாளர் 785 அடி போட்டதாக கூறுகின்றார். உதயத்துக்கு மிதுன ராசி கிரகங்களின் பார்வை கிடைக்கிறது. மிதுன ராசியில் உள்ள 2 சூரியனுக்கும் 5 தர 2 மொத்தம் 10 வரும். 10 கதிர்கள். மிதுனத்தில் உள்ள சுக்கிரன் அவருடைய கதிர்கள் 20 ஆக மொத்தம் மிதுன கதிர்கள் 30. உதயத்தை துலாத்தில் இருந்து சனி 3ஆம் பார்வையாக பார்க்கின்றார். சனிக்கு கதிர்கள் 4. உச்ச சனிக்கு கதிர்கள் 3 மடங்கு என 12 கதிர்கள் எடுத்துக்கொண்டால் மிதுன கிரக கதிர்கள் 30 பிளஸ் உச்ச சனி கதிர் 12 என மொத்தம் 42 வருகிறது. எனவே கூடுதல் தேவைக்கு 420 அடி போட்டுக்கொள்ளலாம் என்று பொதுவாக கூறலாம். ஆனால் இந்த பிரசனத்தில் மிதுனம் நீரற்ற ராசியாகவும் உதயத்துக்கு பாதகமாகவும் வருவதால் மிதுனத்துக்காக 300 அடிகள் போடுவது. துலா சனி கவிப்பில் இருந்து உதயத்தை பார்ப்பதால் சனி பார்வைக்கு கதிர்கள் இல்லை. எனவே கூடுதலாக துளையிடுவது பயனற்ற செலவாகவே இருக்கும் என்று சொல்லலாம். புதிதாக ஒரு ஆழ்துளை கிணறு போடலாமா என்று கேட்கின்றார். குறைவாக நீர் வரும் ஆழ்துளை கிணற்று நீரையே பயன்படுத்துமாறும் உள்வட்டத்தில் நீரற்ற கும்பராசியில் நிற்கும் குரு உதயத்துக்கு 4இல் நீர் ராசியான மீனத்துக்கு தனது ஆட்சி வீட்டுக்கு வரும் காலம் வரை பொறுத்திருக்குமாறும் அவருக்கு கூறப்பட்டது.